எஜுகேஷன் பிரைவேட் லிமிடெட் வழங்கும் கிருபையின் நேரம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவநாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் நமக்கு ஜீவனை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, நாசியில் சுவாசத்தை கொடுத்து, அவரை துதிக்கும் கிருபையை கொடுத்து,
இந்த இடத்துல நம்மளை நிற்க வச்சுருக்காரே, அந்த ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வருஷத்திൻ്റെ கடைசி வாரத்தில் நம்ம வந்திருக்கோம். ஆண்டவர் கையில் நம்ம பூரணமாய் நம்ம தாழ்த்தி ஆண்டவருக்கு இதுவரைக்கும் நடத்தி தந்த பாதைகளை எண்ணி துதித்து பிதாவின் முகத்தை நம்ம நோக்கி பார்ப்போம். நம்ம ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, தேங்க்யூ, நன்றி. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நம்ம துதிக்கிறோம். இந்த வருஷத்தினுடைய கடைசி வாரம் அப்பா, இந்த வருஷத்தை ஆரம்பித்த அநேகர் எங்கள் மத்தியில் எங்களோட இல்லை. நாங்கள் அவர்களை காட்டிலும் வல்லவர்கள் அல்ல, நல்லவர்கள் அல்ல, பலசாலிகள் அல்ல, போற்றப்படத்தக்கவர்கள் அல்ல. ஆனாலும் நீர் உமது கிருபையினாலே எங்களை இந்த வருஷத்தில் வச்சு, ஐயா இந்த மரம் இந்த வருஷம் கனி கொடுக்கும், கனி கொடுத்தால் சரி, கொடாட்டா நான் வெட்டி போடுதேன்னு சொல்லி ஆண்டவரே எங்களை இந்த உலகத்தில் நீர் எங்களை நாட்டி இருப்பதற்காய் நம்ம கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா உம்மை துதிக்கிறோம். இந்த நேரத்திலையும் நீர் எங்களோடு நீர் பேசுகிறதற்காய் நன்றி. வந்திருக்கிற கேட்கிற ஒவ்வொருவரோடும் நீர் பேசும். உமது நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும், எங்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர். நன்றி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அவர் நம்மளுக்கு செய்த ஒரு உதவியை நம்ம மறக்கக்கூடாது. இவ்வளவு நல்ல தேவன் தெரியுமா அவர். நம்ம மூக்கில் சுவாசத்தை வச்சுருக்காரு, இதுக்கே நம்ம நன்றி சொல்லணும். அநேகருக்கு சுவாசிக்க முடியலை, நெஞ்சு வலி வந்துடுது, படபடப்பு வந்துடுது, நெஞ்சில் ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்குது, முதுகில் பிடிப்பு வலிச்சுக்கிட்டே இருக்குது, காலில் சுளுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது, அப்படியே பின் மாதிரி குத்திக்கிட்டே இருக்குது. ஆனால் இன்றைக்கி நமக்கு எந்த வலியும் இல்லை, வேதனையும் இல்லை, சுகத்தை தந்திருக்காரு, பலத்தை தந்திருக்காரு. எனக்கு சட்டை இல்லையே, எனக்கு புது சேலை இல்லையே, எனக்கு அது மாதிரி பெரிய வீடு இல்லையே, எனக்கு சாதாரண காரு தானே இருக்குது, அது மாதிரி எனக்கு 10 கோடி ரூபாய்க்கு காரு இல்லையே அப்படின்னு அதை ஏங்குதெல்லாம் விட்டுட்டு, அதை எல்லாம் 10 கோடியில் அதுக்கு மேற்பட்ட காரையும் தருவார், அழகான பங்களாவையும் தருவார், நல்ல துணிமணி கிருபைகள் எல்லாத்தையும் தருவார். இந்த உலகத்தில் உருவாக்குனதே உங்களுக்கும் எனக்கும் தான் எல்லாத்தையும் உருவாக்கி வச்சுருக்கார். அதை குறித்து ஏங்க வேண்டாம். நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நம்ம தேடிக்கிட்டு பாடிக்கிட்டு அவரையே பார்த்துக்கிட்டு இருப்போம். கட்டாயமாக அவர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்ய ஆயத்தமுள்ள தேவராக இருக்கிறார். நம்முடைய இருதயம் மட்டும் ஆயத்தமாக இருக்கும். அவருடைய வல்லமை குறைந்து போகலை, அவர் மகிமை குறைந்து போகலை, அவருடைய எந்த இதுவுமே குறையலை. நம்ம அந்த இதை நம்ம எவ்வளோ தூரம் எடுத்துக்கிட கப்பாசிட்டி இருக்குது. கடல் நிறைய தண்ணி கிடக்கு. ஆமாம், நம்ம அதை தண்ணியை மொண்டுட்டு வரணும்னு நம்ம நினைக்கும். நம்ம எவ்வளோ கையில் எவ்வளோ பெரிய பாத்திரம் வச்சுருக்கோமோ, நமக்கு எவ்வளவு சுமக்க முடியுதோ அவ்வளவுதான் என்ன செய்ய முடியும், அவ்வளவுதான் நம்ம மொண்டு நம்ம வாழ்க்கையில் எடுத்துகிட்டு வர முடியும். அதான் அவர் சொல்கிறாரு, உன் இடத்த விசாலமாக்கு, கிழக்க மேற்க தெற்க எல்லாத்தையும் பாரு, நீ கால் மிதிக்கும் தேசத்தெல்லாம் நான் உனக்கு தருவேன். பார்க்கறதுக்கு என்ன குறை, விசுவாசத்தோடு எல்லாத்தையும் என்ன செய்யணும், பார்க்கணும். நம்முடைய பார்வை இந்த ரேஞ்சு பெருசாக இருக்கணும். அதுக்கு தான் பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேணும். தேவன் தமிழத்தில் அன்பு கூறுபவர்களுக்கு உண்டு பண்ணினதை கண் கண்டதும் இல்லை, காது கேட்டதும் இல்லை, மனுஷரின் இருதயத்தில் தோன்றினதும் இல்லையா. அந்த அளவுக்கு அவர்கிட்ட பொக்கிஷங்கள் இருக்குது. அவர் அந்தகாரத்தில் இருக்க மறைபொருட்களை தருவார், மறைவாக கிடக்க முத்துக்கள் மாணிக்கியங்களை தருவார். நீ வேதத்தை புதையல்களை தேடுவது போல் என்ன செய்யணுமா, தேடணும். இப்போ நம்ம வீட்டு முன்னால் அதில் இந்த எதிர் வீட்டக்கா 10 பவுன் செயின் இந்த இடத்துல கொஞ்சம் ஏழைகள்லாம் கிடக்குது, இதில் தான் எங்கேயோ தொலைச்சிட்டாங்க, கல்லுக்களை இதிலே போட்டுட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா அதை எப்படி தேடுவோம். அதில் இருக்குது, அதை கவனமாக அப்படி வரிசையாக தேடி அப்படி தேடி அதை எடுப்போம். இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா.
கிடச்சிட்டு அவர் 10 பவுன் இல்லை, கோடிக்கணக்கான டன்னான எல்லாம் இருக்குது. லிட்டரலான தங்கமும் இருக்குது. ஆமாம், பரலோகத்திலே இப்படி சித்தம் படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாகன்னு சொல்கிறார். அதனால் எல்லாம் இருக்குது அவருக்குள்ள, குறைவே கிடையாது. ஒரு மனுஷனுக்கு 4 நதி, பைசோன், கீகோன், இதக்கேல், ஐப்ராத். அதில் அந்த போகிற இடத்துல எல்லாம் பொன் விளையும் பூமியை இன்றைக்கி நம்மளுக்கு தந்திருக்கார். இன்றைக்கி குறை சொல்லுவதாக இருந்தால் 24 மணி நேரம் காணாது. நியூஸ் பேப்பரை கையில் தூக்கணும்னா என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். அண்ணன் தம்பியை கொலை, அண்ணனை கொண்ட தம்பி மகனையும் சேர்த்து கொண்டு விட்டான், சொத்து தகராறு, மனைவி இந்த யாரோடு இந்த இன்னொருத்தனோட ஓடி போயிட்டா, அந்த முதல் கணவனை 2வது கணவனோட சேர்ந்து கொன்று போட்டுட்டா, மனைவியை கொன்னுட்டான். ஐயோ கடுமையானது. ஒரு பக்கம் பார்த்தா ஒரே என்னது மரணம். அந்த 2 பஸ்ஸும் மோதிக்கொண்டன, உரசிட்டு நடு ரோட்டில் பலி. இது ஒரு பக்கம். இதெல்லாம் நம்ம போட்டுக்கிட்டே இருந்தோன்னா நெகட்டிவிசத்தை பேசுறதுக்கே, இருளை பேசுறதுக்கே 24 மணி நேரம் காணாது. ஆனால் அந்த பரலோக ராஜ்யத்தில் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பரிசுத்தருங்க தான் கேட்டுக்கிட்டே இருக்கதே ஒழிய, இங்கே உள்ள பிரச்சனையினால் அங்கே துதி குறைஞ்சி போகலை. பரலோகத்தில் சித்தம் செய்யப்படுவது போல் பூமியிலையும் என்ன செய்யணும், செய்யப்பட வேண்டும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எல்லா நெகட்டிவையும் வாரி சுருட்டி கையில் கொடுத்துட்டு, ஏசப்பா இப்படிப்பட்ட எதிர்மறையான காரியங்கள் இந்த உலகத்தில் நடக்கக்கூடாது, நல்ல காரியங்கள் நடக்கட்டும், எங்களுக்கு நல்ல ராஜ்யம் வரட்டும், எங்களுக்கு நல்ல ஆளுகை பிரதானமாய் சொல்லுகிற புத்தி அவங்களுக்காக விண்ணப்பம் வேண்டுதல் ஏறெடுக்கப்பட்டு கர்த்தர் கையில் கொடுப்போம். கர்த்தருடைய ராஜ்யத்தை நம்ம நோக்கி பார்ப்போம். பெரிய காரியங்களை கர்த்தர்கிட்ட பார்ப்போம். உங்களையும் என்னையும் ஆண்டவர் ரொம்ப பெருசாக வச்சுருக்கார், ரொம்ப பெருசாக திட்டம் போட்டு வச்சுருக்கார். சரியா? இன்றைக்கி பார்ப்போம். தியானிக்கிற வசனம் என்னது அப்படின்னா 17வது அதிகாரம் மத்தேயு 2வது வசனம். இயேசு சீஷர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. இதில் நம்ம இப்போ 2 வாரமாக இதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், வெளிச்சத்தை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கணும். வெளிச்சம் நம்ம இடத்துல தங்கி இருக்கும்போது இருள் நம்மளை ஒட்ட முடியாது. பிசாசினுடைய மந்திரவாதங்கள், பில்லி சூனியங்கள், ஏவல்கள், வேறு எதெல்லாமோ வச்சு என்னதெல்லாமோ பண்ணி தேவ பிள்ளைகளை கெடுக்கணும், அவங்க ஊழியங்களை கெடுக்கணும், அவங்களுடைய பிள்ளைகளை கெடுக்கணும், அவங்களுக்கு அவகீர்த்தி உண்டாக்கணும். அப்படிலாம் நிறைய ஏறெடுக்கப்படுகிற எந்த காரியமும் என்ன செய்யாது, வாய்க்காது. நமக்கு பெரிய வெளிச்சத்தை கண்டாங்களாம். அந்த பெரிய வெளிச்சம் என்ன செய்யும் அப்படின்னா, எல்லாத்தையும் அந்த வெளிச்சம் இருக்க இடத்துல, அக்கினி இருக்க இடத்துல தான் வெளிச்சம் இருக்கும், தெரியுமா? அக்கினி இருந்தால் தான் வெளிச்சம். அக்கினி எப்படி இருந்து வரும்? பரலோகத்தில் இருக்க அக்கினி நம்ம மேலே ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கணும். நீதியின் சூரியன், நித்திய சூரியன். போன தடவை பார்த்தோம், தேவனே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து. நித்திய வெளிச்சம், அது பயங்கரமான ஒரு தீ. சரியா? இன்றைக்கி நம்ம அதான் பார்க்க போகிறோம். அந்த பெரிய வெளிச்சம் நம்மகிட்ட வந்துச்சு அப்படின்னா எவ்வளோ பெரிய பிசாசின் காரியமும் ஒன்றும் நடக்காது. அன்றைக்கி பவுல் ஒரு தீவில் போய் ஒதுங்கினா அது என்ன பண்ணிச்சான், ஒரு நல்ல விஷப்பாம்பு, விரியன் பாம்பு அவன் கையை கவி கொண்டதான். ஜனங்கள்லாம் பார்த்தாங்க, இவன் கடல்லேருந்து தப்பி வந்தான், இப்போ என்ன செய்வான், இதில் எப்படியும் அழிஞ்சு போயிடுவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவன் அக்கினியில் அப்படி உதறி போட்டு ஒன்றுமே நடக்காது போல் இருந்தானாம். ஜனங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம், செத்து போயிடுவான்னு. ஒன்றுமே செய்யலை. அந்த 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 தீவு முழுவதும் ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பினாங்கன்னு பார்க்கும். இன்றைக்கி அதே அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில் தேவன் செய்ய விரும்புகிறார்.
மறுரூபமாகிற வாழ்க்கையை விரும்புகிறார். மைமையின் மேல் மைமை அடைந்து மறுரூபப்பட்டுக்கிட்டே என்ன செய்யணும், இருக்கணும். கடைசி நேரம் நான் வந்திருக்கேன் ஆண்டவரே, இந்த வருஷத்தினுடைய ஒளி என் மேலே இன்னும் அதிகமாய் பிரகாசிக்கணும் ஆண்டவரே. நீதிமொழிகளில் பார்க்கும், நீதிமானின் பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல. சாதாரண பிரகாசம் இல்லை, உங்கள் பிரகாசமும் என் பிரகாசமும் அதிகமாய் பிரகாசிக்கும், அதிகமாக பிரகாசிக்கும். நேற்றை விட இன்றைக்கி விட நாளைக்கு விட நாளை கழிச்சு, இந்த வருஷத்தில் எல்லா வாரமும் நம்ம வந்துட்டோம். 52 வாரமாக 53 வாரமாக வந்துட்டோம். கடைசி வாரத்தில் நம்ம இருக்கோம். ஆரம்பத்தில் நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய நிலைமை எப்படி இருந்தது, நம்ம கூட எத்தனை பேர் இருந்தாங்க. இன்றைக்கி நமக்கு வேண்டப்பட்டவங்க நிறைய பேர் நம்ம கூட இன்றைக்கி இல்லை. நம்மளை பிரகாசிப்போங்க நம்பிக்கையில் நம்மளை கொண்டாந்து வச்சுருக்கார். நீங்களும் நானும் நாட்டப்பட்டது தேவ மகிமையை காட்ட. நம்மளெல்லாம் ஒரு ஷோகேஸ் மாதிரி ஆண்டவர் நினச்சிருக்கார். இந்த ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். எப்போ வருவாங்க? இயேசுவை மாதிரி பாருங்களேன், அவர் மறுரூபமாயிட்டார், முகமே மாறி போச்சு. எங்கே போகிறாரு? 17:1 மத்தேயு 17:1 தனித்து இருக்கும்படி உயர்ந்த மலைக்கு போனார். உயர்ந்த மலை எதை குறிக்கி? உயர்ந்த தேவ பிரசன்னத்தை குறிக்குது. ஒவ்வொரு நாளும் நம்ம அதிகாலையில் எழும்பி எத்தனை நாள் நம்ம யோசித்து பாருங்கள். இப்போ ஒரு தீர்மானம் எடுப்போம். புது வருஷ தீர்மானம்லாம் எழுதுவோம்ல, டைரி எடுத்து எழுதுனதெல்லாம் எடுத்து பாருங்கள். எத்தனை காரியம் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்து பாருங்கள். இத்தனை பேரை நான் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவேன், இவ்வளோ நேரம் பைபிள் வாசிப்பேன், இவ்வளோ நேரம் வேதத்தை தியானிப்பேன், இவ்வளோ நேரம் நான் ஜெபம் பண்ணுவேன், நான் இவ்வளோ கொடுத்துக்கிட்டு இருக்கேன், இந்த வரப்போகிற வருஷம் அதிகமாக இன்னும் நான் கொடுப்பேன் என்னதெல்லாமோ எழுதணும். ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்திலே முடிவு பெறப்போகிறீர்களோ, புத்தி இல்லாத கலாத்தியரேன்னு கேட்கார். ஆவியில் ஆரம்பம் பண்ணணும். இன்றைக்கி என்ன லெவலில் இருக்கும் போங்க, உங்களுக்கு என்ன தெரியும்? என் பாடு, என் பிரச்சனை, என் திண்டாட்டம், நான் இன்றைக்கி கொண்டாட என் வாழ்க்கை இவ்வளவோ பிரச்சனையில் இருக்கே, இத்தனை பேர் என்னை விட்டு போயிட்டாங்களே. ரொம்ப நேசித்திருப்போம் நம்ம. அவங்க நம்மளுக்கு கல்யாண கார்டு கூட என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஒரு வீட்டுக்கு போயிருப்பீங்க, உங்களை இன்வைட் பண்ணி இருக்க மாட்டாங்க. ஐயோ, நான் இப்படி ஒரு தரக்குறைவான ஆளாக போயிட்டேனே, எல்லாராலும் மதிக்கப்பட்டனா மிதிக்கப்படுத நிலைக்கு நான் ஆகிட்டேனே, போற்றப்பட்டனா தூற்றப்பட்ட நிலைக்கு போயிட்டேனே. உயர்வா இவங்க தான் அப்படின்னு தலையில் வச்சு கொண்டாடின குடும்பம் இன்றைக்கி கருவேப்புல் மாதிரி என்னைய தூக்கி எரிஞ்சிட்ட. நான் எவ்வளோ பிரயோஜனமாக இருந்தேன், நான் நல்லா இருக்கும்போது எல்லாத்துக்கும் பிரயோஜனமாக இருந்தேனே. சில தகப்பன்மார் சொல்லுதாங்க, நான் தான் உழைச்சி இந்த குடும்பத்தை காப்பாற்றினேன், என் பிள்ளைகளை படிக்க வச்சேன், எல்லாம் பண்ணினேன். இன்றைக்குமா என் பையங்க நீ மதிக்கவே மாட்டிக்காங்க, எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டார் அப்பா. இன்றைக்கி அவரால் உழைக்க முடியலை, அமைதியாக இருக்கார். அந்த மருமகா சரியான நேரம் சாப்பாடு கூட கொடுக்க மாட்டிக்கா. மருமக்கமாரே தயவு செய்து அப்படி இருக்காதுங்க. யோசித்து பாருங்கள், நீங்கள் இருக்க வீடு உங்கள் மாமனாருடைய வீடு. அவர் கஷ்டப்பட்டு நல்லா இருக்கும்போது கட்டி பிள்ளைகளுக்காக கொடுத்தார். மாமியார் நல்லா கொண்டு வந்தாங்க. அதனால் வயதானவங்களை தயவு செய்து விட்டுறாதுங்கம்மா. கட்டாயமாக நாமும் ஒரு நாள் வயதாக போகிறோம். கஷ்டம்தான், பார்க்குறது ரொம்பவே கடினம். ஆனால் நம்ம மனதினுடைய முழு மனதோடு நம்ம பார்த்தோன்னா அதுக்கு நம்மளுக்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வார். நிச்சயமாக உதவி செய்கிற அந்த நாத்துக்களை கடந்து அவங்கள கவனிக்கிறது கஷ்டமாக இருந்தாலும் ஒரு புது கிருபையை நம்மளுக்கு தருவார். அதற்குரிய ஆசீர்வாதத்தை தருவார். நீ நன்றாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுன்னு ஆண்டவர் சொல்வார் இல்லையா? அதனால் கட்டாயமாக நம்ம கனம் பண்ணுவோம். இன்றைக்கி அது வயதானவங்க ரொம்ப வேதனையில் இருக்காங்க. எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருந்தாங்க. இவங்க மதிக்கிறதும் இல்லை, அவங்கள ஒரு பொருட்டாக நினைக்கிறதில்லை, பசிக்க நேரம் சரியான சாப்பாடு கொடுக்கறதில்லை. அவங்க இருப்பாங்க அடுத்த ரூம்லேயே அவங்கள பற்றி எதிர்த்து எனக்கு பிரச்சனையாக இருக்காங்களே, தெண்டத்துக்கு இருக்காங்களே, இவங்க வீட்டை விட்டு காலி பண்ண அண்ணன் எப்போ போவான், திண்ணை எப்போ காலி ஆகும், ஆனால் நல்லா இருப்போமே. பிள்ளைகளுக்கும் தவறாக விதைச்சி விடாதுங்க, வேண்டாம், அப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டாம். சரியா?
இந்த செய்தியை கேட்க எந்த மருமகளும் மருமகனும் மகனும் மகளும் அவங்க தாய் தகப்பன்மார் அவங்களுடைய மாமன் மாமியாரை கட்டாயமாக நல்லா கனம் பண்ணுங்க. நடு வீட்டில் வச்சு நல்ல வசதியான ஒரு வாழ்க்கையை பண்ணி கொடுங்க. சரி, நல்லா மாமியாரை நல்லா கனம் பண்ணுங்க. அம்மா அப்பாவை நல்லா போற்றுங்க. நல்லா பெஸ்ட்டை நல்லா வாங்கி கொடுங்க. கர்த்தர் தருவார். அவங்களுக்கு கொடுக்கறதுனால நம்ம குறைய மாட்டோம். எங்கேயோ காணிக்கையை கொண்டு போய் சர்ச்சில் லட்சக்கணக்கில் கொண்டு போய் கொடுக்கும், ஆயிரக்கணக்கில் கொண்டு போய் கொடுக்கும், கோடிக்கணக்கில் கொண்டு போய் கொட்டுதோம். சொந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் செலவு செய்ய கொஞ்சம் யோசனையாக இருக்குது. அவங்களுடைய அழகு போயிட்டு அவங்க சொன்னதே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்படிலாம் நெகட்டிவிசம் இருக்குது. அதை கொஞ்சம் பொறுமையாக கேட்டு, அப்பா நான் இருக்கேன், அம்மா நான் இருக்கேன், அத்தை நான் இருக்கேன், மாமா நான் இருக்கேன், சந்தோஷமாக இருங்க. யூ கேன் ப்ரொசீட். அவங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும், அவங்க கொஞ்சம் நேரத்தை அவங்ககிட்ட செலவழித்து சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் நம்மையும் நம் பிள்ளைகளையும் உயர்த்துவார். அவங்களையும் கஷ்டம் இல்லாமல் கர்த்தர் எடுக்க நேரம் எடுப்பார். ஒவ்வொரு நேரமும் அவங்க பெயரட்டூர் ஜோம் பண்ணக்கூடாது. இன்னொன்று நான் சொல்லுதேன், எந்த உயிருக்கும் கடைசி செகண்ட் வரைக்கும் கடவுள் உயிரை பிச்சையாக தந்துட மாட்டாரா, நம்ம எழும்பிட மாட்டோமா, நடந்துட மாட்டோமா, வாழ்ந்துட மாட்டோமா, அந்த ஒரு வாஞ்சை இருக்கிறதுனால தான் நீங்களும் நானும் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். இல்லது வார பிரச்சனைக்கு என்றைக்கே போய் சேர்ந்துருப்போம். அந்த வாஞ்சை மரண படுக்கையிலே இருக்கும். இந்த இதாக மருந்து இருந்து குடிச்சிட்டு செத்து போயிடுவாங்க. இந்த கழுத்தில் முடிச்சு போட்டு பாதியில் இருப்பாங்க. இப்போ அவங்க கேட்பாங்க, டாக்டர் நான் பிழைச்சிருவேனா, தெரியாமல் குடிச்சிட்டே என்னைய பிழைக்கவே. நிறைய பேர் இப்படி கேட்காங்க. ஆனால் அது இல்லைம்மா, லாஸ்ட்டு ஸ்டேஜ் ஆகிட்டு உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது, தெரியாமல் குடிச்சிருந்தாங்க, இருளான வாழ்க்கைக்குள்ளே போகிறாங்க. சரி, மரணம் யாருக்கும் பிடிக்கலை. அவங்க வாழணும்னு நினைக்காங்க, நம்ம வாழ விடணும். அவங்கள சந்தோஷமாக வைங்க. அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் ரொம்ப பெரிய ஆசீர்வாதம். அவங்க தான் நம்மளை ஆளாக்குனது அவங்க தான். அவங்களால தான் இன்றைக்கி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். சரியா? சரி, ஓகே. சரி, இப்போ நம்ம பார்ப்போம். நம்ம மறுரூபமாகணும். நேற்றை விட இன்றைக்கி நல்லா உதவி செய்யணும், இன்னையை விட நாளைக்கு உதவி செய்யணும். நம்மளுடைய தான தர்மங்கள் அதிகரிக்கணும், நம்மளுடைய ஜெப நேரங்கள் அதிகரிக்கணும், நம்ம வேத தியானம் அதிகரிக்கணும். உயர்ந்த மலைக்கு நாம் போகணும், தனித்து போகணும். ஆண்டவரே பிதா இயேசு என்ன செய்தார்னா, அப்பா என்ன சொல்கிறாரோ அதை தான் செஞ்சார். சுயமாக ஒரு காரியத்தையும் அவர் எடுத்து செய்த மாதிரி நம்ம பார்க்கல. அங்கே காணுதை பகல் முழுவதும் செய்தார். அவர் இயேசுவை பிதாவை பார்த்துட்டு வருவார். அதிகாலையில் ஜனங்கள் சூழ்ந்து கொள்ளுவாங்க. இன்றைக்கி உங்களையும் என்னையும் கண்டா விலகி போகிறாங்க இல்லையா? விலகி போனவங்க எல்லாம் உங்கள் காலடியில் வருவாங்க. ஒரு வசனம் இருக்குது, காலடியின் மண்ணை நக்குவாங்களாம் நம்மளை நெக்லெக்ட் பண்ணவங்க. எப்போ தேவ பிரசன்னம் இருக்கும்போது கர்த்தர் அந்த அளவுக்கு நம்மளை உயர்த்துவார். நம்முடைய வாழ்க்கை மறுரூபம் ஆக வேண்டும். நாமே காயத்தோடு வாழக்கூடாது. இன்னொரு வசனம் பார்ப்போம். ஏசாயா 30:26. ஏசாயா 30:26. நம்ம நிறைய காயப்பட்டிருக்கோம். நம்ம ஷைன் பண்ணணும் நம்ம நினைக்கும். நம்மளால் ஷைன் பண்ணாமல் இருக்கோம். அதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் இதில் ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். ஏசாயா 30:26. கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடி காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தைப் போலவும் சூரியனுடைய வெளிச்சம் 7 தனியாய் 7 பகலின் வெளிச்சத்தைப் போலவும் இருக்கும். ஹல்லேலூயா. 7 தனியாய் 7 மடங்கு வெளிச்சமாக இருக்குமா. சந்திரன் சூரியனை போல் பிரகாசிக்க ஆரம்பிச்சோமா. நம்ம பெரிய வெளிச்சத்தை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். சூரியன் சாதாரண மடங்குலேருந்து 7 தனியாக 7 மடங்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்ஃபினிட்டிவ் டைம்ஸ். அதுக்கு அளவே இல்லை, எல்லையே இல்லை, எல்லையற்ற அளவு நீங்களும் நானும் பிரகாசிப்போம். சங்கீதம் 61:1 சொல்லுவோம், ஆண்டவரே தேவனே நீர் என் தேவன், நான் உம்மை நோக்கி கூப்பிடுதேன், என்னைய எட்டாத உயரத்துக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படிம்பான். எட்டாத உயரத்துக்கு, மற்றவங்க என்னை தொடக்கூடாத உயரத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு கேட்கான். இனி இருதயம் தொய்யும் போதும் என்னை நோக்கி கூப்பிடுவேன். இன்றைக்கி தொய்ந்து போன இருதயத்தோடு இருக்கோமா? இன்னைக்கு கர்த்தரை நோக்கி பார்த்து நம்ம கூப்பிடுவோம். கர்த்தர் சொல்லுதாரு, எட்டாத உயரத்துக்கு அவ்வளோ அழகாக உன் பிரகாசம் உன் பாதையை ரொம்ப உயர்த்தி வச்சுருவேன். 7 மடங்கு 7 சூரிய பிரகாசம் போல் இருக்கும்.
அந்த வெளிச்சத்தில், அந்த சூட்டில் யாரும் எந்த பேயும் எந்த காரியமும் நம்ம வாழ்க்கையை ஒன்றும் செய்ய முடியாது. நம்மளுக்கு நம்ம சொல்லுவோம்ல, இவங்க என் வாழ்க்கையில் கெடுத்துட்டாங்க. நான் நல்லா அந்த மாப்பிள்ளையை பார்த்து வச்சுருந்தேன், அவங்க எப்போதோ தவறாக போய் சொல்லிட்டாங்க, அதனால் இந்த மாப்பிள்ளையை நமக்கு நிப்பாட்டியாச்சு. இந்த வேலை எனக்கு கிடச்சிருக்கும், அதை போய் இவங்க போய் கெடுத்துட்டாங்க. நான் சொல்லுதேன், நம்ம இந்த மாதிரி எட்டாத பிரகாசத்துக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா அவங்கள்ட்ட தவறான திட்டங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் தூக்கி தூள் ஆக்கிடுவார். அன்றைக்கி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அக்கினிகளை போடும்போது என்ன பண்ணாங்க? 7 மடங்கு தீயை சூடாக்குனாங்கன்னு பார்க்கும். அப்போ என்ன நடந்தது? தூக்கிட்டு போனவங்கள தூக்கிட்டு போகும்போதே தீ பதம் பார்த்துட்டு உள்ளே போனவங்களே ராஜகுமாரர்களை போல் தேவாதி தேவனோடு சேர்ந்து உலாவுறதை பார்க்கும். இன்றைக்கி நம்ம வாழ்க்கை இன்றைக்கி அப்படி தான் இருக்குது, சேலஞ்சிங்காக இருக்குது. இருள் பூமியையும் இருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் பூமியின் மேன்மக்களும் ஓடி வருவார். இது பெரிய வாக்குத்தத்தமாக எடுத்துக்கிடுங்க. உதிக்கிற என் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் பூமியின் மேன்மக்களும் ஓடி வருவாங்க. நம்ம ஓடி 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 அங்கெல்லாம் போய் சுவிசேஷம் சொல்லுறதுக்கு இல்லை, நம்ம வெளிச்சம் மனுஷர் முன்பாக பிரகாசிக்கட்டும். பழைய வருஷம் எப்படியோ புது வருஷத்துக்குள்ளே போகிறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கட்டும். ஆண்டவரே, அழுது என் கண்கள் இருளடைய வேண்டாம், அழுது என் முகம் அழுக்கடைய வேண்டாம். சொன்னுமுன்னு எனக்கு அழுக வந்துடுது, எனக்கு இறங்குங்கப்பா, என் முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்கன்னு சொல்லுவோம். தேவ உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே, உண்மையாய் வெட்கம் அடையே, உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே, உண்மையாய் வெட்கம் அடையே, தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே, திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. அவர் முகத்தை அப்படியே ஊக்கமாக நம்ம பார்ப்போம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்கள் எல்லாவற்றிலும் இன்று அவனை நீங்களாக்கி விட்டார். இந்த புது வருஷத்தில் எல்லா இன்னல்களுக்கும் நம்முடைய தேவன் நம்மளை நீங்களாக்கி விடுவார். நடக்காத நல்ல காரியங்கள் எல்லாம் இந்த வருஷத்துல இருக்கிற இந்த 2 நாள்லே தேவன் நிறைவேற்றுவார். அந்த 2 நாள் நம்ம தூர விட வேண்டாம், நிறைவேற்றுவார். விடுபட்டதை புது வருஷத்துலேயும் நிறைவேற்றுவார். இன்றைக்கோ நாளைக்கோ நாளை கழிச்சோ எப்படியும் நல்ல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். நன்மையான எந்த ஈவும் நம்ம அப்பாட்ட இருந்து தான் வருது. இது வரைக்கும் கெட்ட காரியங்கள் மறிச்சிருக்கலாம், எல்லாத்தையும் தகர்த்தெறிந்து அந்த பிரகாசம், அந்த வெளிச்சம், அந்த அக்கினி நம்ம எல்லா நெகட்டிவ் விஷயத்தையும் பிசாசின் காரியங்கள் எல்லாம் சுட்டு எரித்து நல்ல வெளிச்சமாக நம்மளை இப்படி துலக்கமான அம்புகள் ஆக்குவார். இப்படி பாலிஷ்டு ஷார்ப்பு வெயிலில் வச்சு தான் அதில் இப்படி தீட்டுவாங்க, அந்த கத்தியை தீட்டுவாங்க. அந்த ஒலையில் பார்த்திங்களா, உலை களத்தில் உருகிடுவோம், உலகில் பொன்னாய் துலங்குவோம், உலை களத்தில் உருகிடுவோம், உலகில் பொன்னாய் துலங்குவோம், பற்றியெறியும் கோபமெழும் முன் பாதத்தை முத்தம் செய்குவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினி. தாவீது கூட முதல்ல 400 பேர் முறுமுறுக்கவங்க இருந்தாங்களாம். பிறகு தேவசேனையை போல் மகா பெரிய சேனை லட்சக்கணக்காக சேர்ந்தாங்க. அது மாதிரி என் ஊழியெல்லாம் தோற்று போயிருக்கேன்னு கேட்கவங்கெல்லாம் தனித்து மலைக்கு போவோம், தேவ சமூகத்தில் இருப்போம், அவர் நம்மளை பிரகாசிப்பார். சின்ன ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நன்றியோடு மெய் துதிக்கிறோம், உண்மையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களே உடைய கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளும் அப்பா. இந்த வருஷம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வருஷமாக இருந்ததற்காய் நன்றி. 365 நாட்களும் எங்களை கரம் பிடித்து நீங்கள் நடத்தியிருக்கீங்க ஆண்டவரே. எங்கள் முகம் சூரியனை போல் உங்கள் முகத்தை மாதிரி பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்களுடைய வஸ்திரங்கள் வெண்மையாக என்றென்னும் பிரகாசிக்கட்டும் சப்பா.
நீங்கள் எங்கள் மேலே உதிக்கும்போது அரசாளுவோம். எங்களை விட்டு தூரம் போனவங்க எல்லாம் எங்கள் பக்கத்துக்குள்ள வருவாங்க. எங்களுடைய வார்த்தையை மதிப்பில்லைன்னு சொன்னவங்கெல்லாம் எங்களை மதிக்கத்தக்கதான தேவ பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். எங்களை சுற்றி இருக்கவங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லத்தக்கதாக எங்கள் வாயில் வார்த்தை இருக்கட்டும். வியாதியஸ்தர்கள் சுஸ்தமடையட்டும், மரித்தவர்கள் எழும்பட்டும். ஆண்டவரே, ரொம்ப நீண்ட நாளாக சௌமீனமாக இருக்கவங்க இந்த படுக்கையிலேருந்து எழும்பட்டும். புது வருஷத்தில் புது தெம்போடு அவங்க காணப்படட்டும். இன்னும் இருக்கிற இந்த நாட்களிலும் உங்களுடைய பிரசன்னத்தில் தனித்து இருந்து உங்களுடைய பிரகாசத்தை பெற்றுக்கொள்ள கிருபைகளை தாங்க. ஸ்தோத்திரம். ரொம்ப 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 நன்றி செலுத்துகிறோம். இந்த வருஷம் முழுவதும் கண்மணி போல காத்ததற்கு, வருங்காலங்களில் எங்களை அரசாட்சி செய்ய எங்களை நடத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா கோணலான இவைகளும் செம்மையாக போகிறதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி ஸ்தோத்திரம். எங்களுக்கு உதவி செய்த மக்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.